இருந்து ஆராய்ந்து ஊடகங்களை சந்தித்தார். நோக்கம் சரியாக இருந்தாலும் அதன் தாக்கம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று துல்லியமாக சுட்டிக்காட்டினார். தவேகாவின் தொடக்க விழாவில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. அதில் கையெழுத்திட பிரசாந்த் கிஷோர் மறுப்பு தெரிவித்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகம் 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை பிரம்மாண்டமாக தற்பொழுது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் சொகுசு நட்சத்திர விடுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினர் நிகழ்ச்சியாக நடத்தி வருகின்றனர். இதில் பங்கேற்பதற்காக இந்திய அளவில் பெயர் பெற்ற தேர்தல் வியூக வகுப்பாளரும் பீகாரின் ஜன்சுரா கட்சியினுடைய நிறுவனருமான பிரசாந்த் கிஷோர் வருகை தந்திருந்தார். பிரசாந்த் கிஷோர் வருகை தந்து விஜயோடு சேர்ந்து தமிழ்நாடு அரசியல் களத்தை எதிர்கொள்ளப் போகின்றார் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்பது ஒரு மிகப்பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் விழா மேடைக்கு தவேகா தலைவர் விஜய் வருகை தந்த பொழுதே அவரோடு சேர்த்து பிரசாந்த் கிஷோரும் வருகை தந்தார். அந்த அளவு பிரசாந்த் கிஷோருக்கு விஜய் உரிய முக்கியத்துவம் வழங்கி வருகின்றார் என்பது இந்த மாநாட்டில் இருவரும் ஒரு சேர வெளிவந்ததன் மூலமாகவே அறிந்து கொள்ள முடிந்தது. அதன் பிறகு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்கக்கூடிய வகையிலே நடிகர் விஜய் முதல் கையெழுத்திட்டார். அந்த கையெழுத்து மத்திய அரசு மாநில அரசு இரண்டையும் விமர்சிக்கக்கூடிய வகையில் பாஜக திமுக இரண்டையும் ஒரு சேர விமர்சிக்கக்கூடிய வகையில் ஒருவரோடு ஒருவர் கள்ள கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் என்ற பொருள்படக்கூடிய அர்த்தத்தோடு வைக்கப்பட்டிருந்த பதாகையின் கீழே கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. அதன்படி ஒருவர் பாட்டு பாட மற்றொருவர் ஒத்திசைவுடன் நடனமாட இருவரும் சேர்ந்து திரைமறைவு கூட்டு களவாணிகளாக தமிழக மக்களின் பிரச்சனைகளை இருட்டடிப்பு செய்கின்றார்கள். என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் கெட் அவுட் சொல்வோம் என்று சொல்லி ஒரு பதாகை வைத்திருந்தார்கள். அதில் புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி திட்டம் உள்ளிட்டவற்றோடு சேர்த்து நீட் திணிப்பு உள்ளிட்டவற்றுடன் மற்றவற்றையும் குறிப்பிட்ட ஒரு சிலவற்றை குறிப்பிட்ட அதற்கும் கெட் அவுட் சொல்வோம் என்று குறிப்பிடும் வகையில் தான் அந்த பதாகையில் கையெழுத்திட்டார்கள். அப்பொழுது விஜய் கையெழுத்திட்டார். அதன் தொடர்ச்சியாக பிரசாந்த் கிஷோரையும் அதில் கையெழுத்திட கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ஆனந்தன் அழைத்தார். ஆனால் பிரசாந்த் கிஷோர் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனந்தன் தன்னுடைய கையில் அந்த பேனாவை வைத்து கையெழுத்திடுவதற்கு தயாராகுங்கள் என்று பிரசாந்த் கிஷோருக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் பாஜகவையும் திமுகவையும் விமர்சிக்கும் விதமாக இருந்த அந்த கெட் அவுட் என்கின்ற வார்த்தையின் கீழாக அதற்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திடுவதற்கு பிரசாந்த் கிஷோர் மறுப்பு தெரிவித்து விட்டார். விஜய் அருகே நின்று அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகங்களை பார்த்து பிரசாந்த் கிஷோர் புரிந்து கொண்டார். கெட் அவுட் என்று எழுதப்பட்டிருந்தது ஒரு சிறுமி அலறக்கூடிய விதமான விஷயங்கள் அதிலெல்லாம் படமாக வைக்கப்பட்டிருந்தன. பெண்களின் பாதுகாப்பு நலனுக்கு எதிராக நடந்து வரக்கூடிய பெருந்துயரை கண்டு காணாத பொறுப்பற்ற தன்மைக்கும் கெட் அவுட் சொல்வோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். விமர்சனத்திற்கு அஞ்சி கொடுங்கோலுடன் மக்களின் குரல்களை நெரிக்கக்கூடிய அரசியல் கோழைத்தனங்களை கெட் அவுட் சொல்லி வெளியேற்றுவோம் என்றெல்லாம் மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரு சேர விமர்சிக்கக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த கெட் அவுட் என்கின்ற பதாகைக்கு கீழாக கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவிப்பதற்கு ஆனந்தன் அழைப்பு விடுத்த பிறகும் கூட அந்த இதில் கையெழுத்திடுவதற்கு பிரசாந்த் கிஷோர் மறுப்பு தெரிவித்தார். விஜய் அருகில் இருந்தார். அழைப்பு விடுத்த ஆனந்தன் அந்த பேனாவை பிரசாந்த் கிஷோரை நோக்கி கொடுக்க தயாரான பொழுது வேண்டாம் என்று கையை அசைத்து மறுப்பு தெரிவித்து விட்டார் பிரசாந்த் கிஷோர். விஜய்க்கான தேர்தல் வியூக வகுப்பாளராக ஜன்சுரா கட்சியினுடைய நிறுவனர் ஏற்கனவே கடந்த 2026-21 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தேர்தல் பணியாற்றியிருந்த பிரசாந்த் கிஷோர் 2026 தவேகாவிற்கு பணியாற்றுவார் என்று சொல்லப்பட்டு அதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே பிரசாந்த் கிஷோரும் விஜயும் ஒரு சேர மேடைக்கு வருகை தந்தார்கள். எனவே தவேகாவிற்கான தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட போகின்ற பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்த யுக்திகளின்படிதான் இந்த தேர்தலை தமிழக வெற்றி கழகம் எதிர்கொள்ளப் போகின்றது. அப்படி இருந்தும் கூட விஜய் தன்னுடைய முக்கியமான அரசியல் நகர்வாக தற்பொழுது இந்த கெட் அவுட் என்கின்ற கையெழுத்து இயக்கத்தை தொடங்கிய நிலையில் அதில் கையெழுத்திட பிரசாந்த் கிஷோர் மறுப்பு தெரிவித்து விட்டார். பேனாவை கொடுத்து கையெழுத்திட புஷி ஆனந்த் வலியுறுத்திய பொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்து பிரசாந்த் கிஷோர் அந்த இடத்திலிருந்து சற்று பின்னோக்கி நகர்ந்து விட்டார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.